வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மிஸ் ஆலினார். நான் முகமது ரஃபி. அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமும் கூட, அதே நேரத்தில் ஒரு ஆபத்தான விஷயமும் கூட. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம அந்த அற்புதமும் அந்த ஆபத்தும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுல பார்க்க போகிறோம், அதே நேரத்தில் அதில் இருக்கிற ஆபத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா எனிடேஸ் அப்படின்னு ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் மொபைல் மூலமாகவோ இல்லை உங்கள் லேப்டாப் மூலமாகவோ நீங்கள் வேற ஒரு மொபைலையோ வேற ஒரு கம்ப்யூட்டரோ நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக உருவாக்குனது தான் இந்த ஆப். இப்போ நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட சிஸ்டமில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை உங்களால் ரெக்டிஃபை பண்ண முடியும்னா உங்களோட ஐடி டெஸ்க்கை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிமோட் மூலமாக உங்களோட டெஸ்க்டாப்பை கனெக்ட் பண்ணி அவங்க ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஆப் தான் இந்த எனிடேஸ்க்கும். வாங்க முதல்ல இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். அதே மாதிரி இதை ஆபத்தி நான் கடைசியில் சொல்லிடுறேன். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முதல்ல உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் எனிடேஸ்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ எனிடேஸ்க் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆனதை அந்த ஓப்பன் பண்ணுங்கள். இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொடுத்தோன்னே ஓகே கொடுங்க. ஸோ இந்த ஆப் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே யூஆர் அட்ரஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதாவது நம்ம மொபைலோட ஒரு அட்ரஸ் மாதிரி, ஐபி அட்ரஸ் மாதிரி. ஸோ கீழே ரிமோட்டோட அட்ரஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம எந்த மொபைலில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோமோ அந்த மொபைலோட ஐபி அட்ரஸ் அங்கே கொடுக்கணும். ஸோ இதே நம்பர் நான் இன்னொரு மொபைலில் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரைட்டில் இருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட்டில் இருக்க மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக அந்த ரைட்டில் இருக்க மொபைலோட அட்ரஸை நான் லெஃப்ட்டில் இருக்க மொபைலில் போடுறேன். அது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரைட்டில் இருக்க மொபைலில் ஸ்டார்ட்னு ஒன்று கேட்குது. நான் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். அண்ட் இன்கமிங் ரெக்வஸ்ட்டும் கொடுக்குது, அக்செப்ட் கொடுக்குறேன். ஸோ நான் அக்செப்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா என்னோட லெஃப்ட்டில் இருக்க மொபைலில் ரைட்டில் இருக்கிற மொபைலோட ஸ்க்ரீன் அப்படியே தெரியும். அதே மாதிரி நான் அது தெரியாது மட்டும் கிடையாது, அந்த ரைட்டில் இருக்க மொபைல் நான் லெஃப்ட்டில் இருக்க மொபைல்லேருந்து ஆப்ரேட்டும் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் அதில் ஆப்ரேட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ லெஃப்ட்டில் இருக்க மொபைலில் நான் ஹோம் பட்டன் கொடுக்கும் போது அது ரைட்டில் இருக்க மொபைலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. லெஃப்ட்டில் இருக்க மொபைலில் கேமரா போகிறேன், அது ரைட்டில் இருக்க மொபைலில் கேமரா ஆன் ஆகுது. இந்த ரைட்டில் இருக்க மொபைலில் நீங்கள் லெஃப்ட்டில் இருக்க மொபைல்லேருந்து எங்கேருந்து வேணால் ஆப்ரேட் பண்ணலாம். அதுக்கு 2 மொபைல்லையும் நெட்டு மட்டும் இருந்தால் போதும். ஸோ பாருங்கள், திருப்பி நான் ஸ்க்ரால் பண்ணுறேன், ஸ்க்ரால் ஆகுது. இப்படி எல்லாமே நான் என்னோடய மொபைல்லேருந்து அந்த மொபைலில் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் அந்த மொபைலில் என்ன நடக்குதுன்றதை பற்றியும் நான் பார்க்க முடியும். இப்போ நான் ரைட்டில் இருக்க மொபைலில் கேமரா ஆன் பண்ணுறேன், அது லெஃப்ட் இருக்க மொபைலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆக்சுவலாக என்னோடய லெஃப்ட்டில் இருக்க மொபைலில் நான் கேமரா ஆன் பண்ணல, ஆக்சுவலாக நான் அந்த ஆப்குள்ளே தான் இருக்கேன். ஸோ அந்த ஆப்குள்ளே இருக்கிறதால அந்த மொபைலில் என்ன நடக்குதுன்றது அப்படியே அதில் காமிக்குது. கேமரா ஆன் ஆகிடுச்சு அதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் இருந்து நான் என்னென்ன ஆப்ரேட் பண்ணுறது, இந்த ஆப்குள்ளே நான் இருந்தேன்னா எல்லாமே பார்க்கலாம். பாருங்கள், இப்போ அந்த மொபைலில் நம்ம மெசேஜஸ் ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மொபைல் தூரமாக தான் இருக்குது, பக்கத்தில் இல்லை. ஸோ மெசேஜஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது, என்ன ஸ்க்ரீன் போகிறேன் அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். இப்போ அந்த மொபைலில் நான் யூடியூப் போகிறேன், என்ன பார்க்குறேன் அப்படின்றது வரைக்கும் எல்லாமே நம்ம என்னோடய லெஃப்ட்டில் இருக்க மொபைலில் நான் பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு மொபைலில் இருந்தோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் மொபைலில் இருந்தோ ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது அண்ட் அவங்களுக்கு எப்படி எடுத்து அது கொடுக்கணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் எனிடேஸ்க் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லெஃப்ட்டில் இருக்க மொபைலேருந்து நான் இப்போ ரைட்டாக மாற்றுறேன். இந்த ரைட்டில் இருக்க மொபைலேருந்து இப்போ நான் லெஃப்ட்டில் இருக்க மொபைல் ஆப்ரேட்டும் பண்ண முடியும். இப்போ நான் அதே மாதிரி அந்த யூடியூப்பில் நான் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அதை ப்ளேவும் பண்ண முடியும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் நான் ப்ளே பண்ணோன்னா இது ப்ளே ஆகுது பார்த்தீங்களா. இப்போ நான் ரைட்டில் கனெக்ட் பண்ணியிருக்க மொபைலேருந்து நான் பேக் வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ விசிபிள் ஆகாது. பட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அது ப்ராசஸிங் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது அதில் டிஃபால்ட் அப்டேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் திருப்பி உள்ளே போகணும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்க்ரீனில் இருக்கீங்களோ அந்த ஸ்க்ரீன் அப்படியே அதில் காமிக்கும். இப்போ நான் அகைன் ஆப்பை விட்டு வெளியே வரேன். ஸோ ஆப்பை விட்டு வெளியே வந்துட்டு இந்த மொபைலில் நான் இப்போ ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்புக்குள்ள நான் திருப்பி போயிட்டு ஓப்பன் பண்ணால் ஸோ அந்த ஸ்க்ரீன் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த ரிமோட் மொபைலில் நான் ஃபேஸ்புக்கெலாம் போகிறேன் பாருங்கள். ஸோ ஃபேஸ்புக் நான் போயிருக்கேன். ஸோ அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்றது திருப்பி நான் அந்த ஆப்குள்ளே போய் செக் பண்ணும்போது அதே மாதிரி அந்த ஸ்க்ரீன் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்.
அதே மாதிரி உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ வந்து நீங்கள் ஒன்று ஆர்டர் பண்ணணும், உங்களுக்கு எப்படி ஆர்டர் பண்ணுறது தெரியல அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்கும். இதே மாதிரி உங்கள் பிசிலையோ இல்லை லேப்டாப்லையோ நீங்கள் வந்து AnyDesk டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நண்பர்களே, இந்த ஆப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதில் இப்போ என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்தும் இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூஸ்னு பார்த்துருப்போம். இந்த ஆப்பை வச்சு ஒரு பொண்ணோட மொபைலில் இருந்து ஒருத்தர் வந்து அவரோட ஃபோட்டோஸ் எல்லாமே திருடியிருக்காங்க. ஸோ அதுவும் நடந்திருக்கு. அதாவது இந்த ஆப் உங்கள் மொபைலில் யார் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்கன்றத முதல்ல பாருங்கள். ஸோ நீங்களாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் சரி, வேறு யாருன்னா பண்ணியிருந்தாலும் சரி, முதல்ல சேஃபாக இருக்குன்றதை நம்ம வந்து பார்த்துக்கணும். யாரும் உங்கள் மொபைல் எடுத்தாங்கன்னா இதில் இருக்க இது மூலமாக கனெக்ட் பண்ண முடியும். அதனால் இந்த ஆப்பை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது உங்கள் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் பர்சனலாக இதை யூஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை யாரும் வந்து உங்கள் மொபைலை ஹேக் பண்ண முடியாது. நண்பர்களே, இந்த வீடியோ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தேடி வரும். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.